ஹலோ மக்களே, இட்லி தோசைக்கு எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா இந்த பூண்டு கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 20 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு வேணுன்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலருக்காக 2 காஷ்மீரி, 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதே சுடுதண்ணியில் ஊற வச்ச புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும். இதில் நான் ஒரு பாதி வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஃபைனாக அரைச்சிருங்க. தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்கவே கூடாது. இப்போ புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே இந்த சட்னியை வந்து அரைச்சிட முடியும். வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்காதீங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தான் இந்த சட்னியை வந்து தாளிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை இலை ஒரு 5லேருந்து 6 இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவுமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா தலைன்னு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து இட்லி இல்லைன்னா தோசை கூட வந்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.